அண்மை செய்தி. வியட்நாமில் 32 இந்தியர்களுடன் சென்ற சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். வியட்நாமிலே இந்தியர்கள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருந்த செய்தி சற்று முன்பாக வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் 32 இந்தியர்கள் வரை பயணித்திருந்தார்கள் என்ற வெளியாகியிருந்த நிலையில் தற்போது அதில் பயணித்த 32 பேரில் 15 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. புக்வாக் என்கின்ற தீவு பகுதியில், பொதுவாக வியட்நாம் என்றாலே அங்கே படகு சவாரிக்கு நன்கு பெயர் பெற்ற ஒரு தீவு பகுதியாக இருக்கின்றது, நாடுகளாக இருக்கின்றன அந்த பகுதி நாடுகள். வியட்நாமுக்கு பலரும் இது போன்று படகு சவாரிக்கு செல்லக்கூடிய நிலையில் தான் ஆந்திரம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களை சார்ந்த பயணிகள் ஏறக்கூடிய ஒரு 32 பேர் இருந்திருக்கின்றார்கள். இந்திய அதில் ஆந்திர தெலுங்கானா மாநிலங்களை சார்ந்தவர்கள் அதிகம் இருந்திருக்கின்றனர். கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருப்பது தற்போது வரை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலும் உயிரிழந்தவர்களை தேடக்கூடிய பணியும் அந்த கடற்பகுதி பரப்பில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 இடங்களிலே அந்த துணை தூதரகம் அமைக்கப்பட்டு அதன் மூலமாகவும் தகவல் எல்லாம் கேட்டு பெறப்பட்டு வருகின்றன. எத்தனை பேர் பயணித்தவார்கள், அவர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் தூதரகம் மூலமாக திரட்டி வருகின்றார்கள். விபத்தில் பயணம் செய்தவர்களில் 15 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். சில சிறியவர்களும் அதில் இருக்கின்றார்கள், குழந்தைகளும் கூட இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. புக்வாக் என்கின்ற அந்த பகுதியில் வியட்நாம் நாட்டுக்கு உட்பட்ட அந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த 15 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வியட்நாமில் பட்டிருக்கக்கூடிய செய்திகளில் குறிப்பிட்டுள்ளனர்.